அடுத்த வருடம் வெள்ளவதையில் நினைவேந்தல் செய்தால் யுத்தம் வெடிக்கும், தேரர் எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் பலர் அரசாங்கத்துடன், தேரர் பகிரங்கம். வடக்கு கிழக்கு எதிரணி எம்பிக்களை சந்திக்க உள்ள பிரதமர் ஹரிணி. மைத்ரி ரணில் சந்திப்பு, பேச்சுவார்த்தையில் கிடைத்த வெற்றி. இலங்கை எதிரிக்கு எதிராக இந்திய நீதிமன்றின் வார்த்தை பிரயோகம் கண்டிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி. இலங்கையில் திருத்தப்பட உள்ள முக்கிய அரசு கட்டடங்கள். வெள்ளவத்தையில் நினைவேந்தலை அடுத்த வருடமும் அனுஷ்டிக்க விடாதீர்கள். அவ்வாறு நினைவேந்தல் செய்தால் மீண்டும் ஒரு யுத்தம் வெடிக்கும் என தேரர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று உலகம் முழுவதும் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களாக தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தனி தேசத்திற்கான அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்தோரை மேலும் வலுப்படுத்த வேண்டாம் என்றே நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் தொடர்பில் என்றும் அவதானத்துடன் செயற்படுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொது பலஸ்தீன இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இஸ்லாமிய கடும் போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் முனீர் முலாஃபர் இஸ்லாமிய கடும் போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நிட்டம்புவ பகுதியில் தன்வீர் அகாடமியின் பொறுப்பாளராக முனீர் கடமையாற்றி வருவதாகவும் கடவுளுக்காக உயிர்தானம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் குழு ஒன்றை முனீர் வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடும் போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களது கொள்கை ரீதியான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உலக அளவில் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்து வருவதாகவும் சிங்களவர்களுக்கு இருக்கும் ஒரே நாடு இலங்கை மட்டுமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த சந்திப்பானது நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் அரசால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் குறித்து எழுந்திருக்கும் பிணக்குகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் திகதியிடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தகமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்திற்குள் அவரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அதை உடனடியாக திரும்ப பெறுமாறு அரசை வலியுறுத்தியுள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எழுந்திருக்கும் முரண்பாடுகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் வடக்கு மாகாணத்தின் காணிகளை நிர்ணயம் செய்வதற்காக இலக்கம் 2430 மற்றும் 28/5/2025 தேதியிடப்பட்டு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தகமானி அறிவித்தலின் பிரகாரம் அந்த மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் காணி நிர்ணயம் தொடர்பாக பிணக்குகள் எழுந்துள்ளன. குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை நாடாளுமன்றத்தின் குழு அறை ஒன்றில் எனது தலைமையில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலுக்கு உங்களது பங்கேற்பினை மிகவும் கௌரவத்துடன் எதிர்பார்க்கிறேன் என்று அந்த கடிதத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்டு அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மல்வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்களின் பெயர்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இலங்கை தமிழ் ஏதிலி ஒருவருக்கு எதிராக இந்திய உயர் நீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தைகளை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்துள்ளது. இது மனிதாபிமானமற்ற மற்றும் சட்டபூர்வமாக பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகம் என்று கட்சியின் தமிழக மாநில செயலாளர் பி சண்முகம் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் மனுதாரர் இலங்கைக்கு திரும்பினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை காரணம் காட்டி இந்தியாவிலேயே தொடர்ந்து தங்க அனுமதி கோரியிருந்தார். எனினும் இதன்போது நீதியரசர்கள் கூறிய கருத்துக்கள் இரக்கமற்றவை மட்டுமல்ல, நீதித்துறையின் நடத்தையின் சட்ட எல்லைகளையும் மீறியவை என்று சண்முகம் தெரிவித்துள்ளார். மனுவை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன. எனினும் ஏதிலி அந்தஸ்து மற்றும் குடியுரிமை தொடர்பான விடயங்கள் அரசாங்க கொள்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவை நீதித்துறை விருப்பப்படி அல்ல என்று சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஒரு பொது ஓய்வு இல்லம் அல்லது தங்குமிடம் அல்ல என்ற அமர்வின் கருத்தையும் மனுதாரர் வேறு நாட்டிற்கு செல்லலாம் என்ற பரிந்துரையையும் குறிப்பிட்டுள்ள சண்முகம் அவை மனித கண்ணியத்தின் கொள்கைகளுக்கு பொருந்தாதவை என்று கூறியுள்ளார். எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் ஒருவரை நாட்டை விட்டு வெளியேற சொல்ல உரிமை இல்லை. ஒருவர் இந்தியாவில் தங்கலாமா வேண்டாமா என்பதை அது தீர்மானிக்கலாம். ஆனால் அதற்கு அப்பால் செல்லக்கூடாது. சட்டபூர்வமானதோ மனிதாபிமானமானதோ அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்திய தலைமை நீதியரசர் இந்த விடயத்தில் தலையிட்டு எதிர்கால நடவடிக்கைகளில் அத்தகைய மொழி இடம்பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் மிகவும் முக்கியமான 3 அரச கட்டடங்களுக்கு திருத்த பணிகள் அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள நாடாளுமன்ற வளாகம், காலிமுக திடலில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டடம், அதாவது தற்போது ஜனாதிபதி செயலகம், மற்றும் கொழும்பு 7 உள்ள சுதந்திர சதுக்கம் என்பவையே அவையாகும். இந்த கட்டடங்களுக்கு பராமரிப்பு மற்றும் கட்டமைப்பு மேம்பாடுகள் தேவைப்படுவதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான அதிகாரிகள் ஏற்கனவே மதிப்பீடு மற்றும் வடிவமைப்பு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பித்துள்ளனர். இதன்படி நாடாளுமன்ற வளாகத்தை மட்டும் புதுப்பிப்பதற்கு சுமார் 10 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கூரையில் நீர்க்கசிவு காரணமாக நாடாளுமன்ற கட்டிட சுவர்கள் மற்றும் தூண்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 5 ஆண்டுகளுக்குள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளும் வகையில் புதுப்பிக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது.